பெண்களுக்காக சிஎம் அறிமுகப்படுத்தின சிங்கப்பெண் திட்டத்தை இப்படியா இழிவுபடுத்துவீங்க? ஆனா இப்போ உண்மையிலே பெண்கள் மீதான பாலியல் குற்றங்களுக்கு எங்க இருந்தாலும் நாங்க வந்துருவோம் அப்படின்றோம். நன்றி, வணக்கம், தேங்க்ஸ். சப்போர்ட் பண்றதுக்கு 1000 வழி இருக்கு. இப்படி லிப்ஸ்டிக் போட்டு வேஷம் போட்டு வரணும்னு அவசியமா என்ன? பட ப்ரமோஷனுக்காக இப்படி எல்லாமா பண்ணுவீங்க? பெண் வேடம் போட்டு வந்திருக்காரு அப்படின்னு ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் சப்போர்ட் பண்ண கூடாதாங்க? இப்படி ஒரு விஷயத்திலையும் கேட்காம தள்ளி தள்ளி போனதாலதான் இன்னைக்கு பெண்களுக்கு இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. முதலமைச்சர் விஜய் பெண்களை பாதுகாக்க சிங்கப்பெண் அப்படின்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காரு. இந்த ஒரு நிலையில ஆர்டி அப்படின்ற ஒரு பட விழாவில் தான் கூல் சுரேஷ் பண்ண செயல் அனைவருமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. அதுல சிங்கப்பெண் திட்டத்தை ஆதரிக்கிறதா சொல்லி அங்க சிங்கப்பெண் வேஷத்திலே வந்திருக்காரு கூல் சுரேஷ். முக்கியமா இவர் லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு வந்த சம்பவம் அனைவரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. முதலமைச்சர் பெண்களை பாதுகாக்க அறிமுகப்படுத்தின சிங்கப்பெண் திட்டத்தை இப்படியா இழிவுபடுத்துவீங்க? சப்போர்ட் பண்றதுக்கு 1000 வழி இருக்கு. இப்படி லிப்ஸ்டிக் போட்டு வேஷம் போட்டு தான் வரணும்னு அவசியமா என்ன அப்படின்னு அங்க இருந்த ரிப்போர்ட்டர்களும் கேள்விகளும் கேட்டிருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் சமூக வலைதளங்கள்ல அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கு. அதை இறுதி வேரோட அறுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் இந்த சிங்கப்பெண் திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. இப்ப அவங்க கேக்குறாங்க, பெண் வேடம் போட்டு வந்திருக்காரு அப்படின்னு ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் சப்போர்ட் பண்ண கூடாதாங்க? இப்படி ஒரு விஷயத்திலையும் கேட்காம தள்ளி தள்ளி போனதாலதான் இன்னைக்கு பெண்களுக்கு இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஒன்று நடந்தால் அது என்னுடைய சகோதரிக்கு நடந்த மாதிரி தான். அந்த ஒரு எண்ணத்துலதான் இன்னைக்கு இந்த சிங்கப்பெண்கள் அந்த திட்டத்திற்கு சப்போர்ட் பண்ணணும். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணணும் தான் வந்தேன். நீங்க தானே சொன்னீங்க மாற்றம் வேணும் மாற்றம் வேணும்னு. மாற்றம் வேணும்னு சொல்லுவீங்க, ஆனா நீங்க மாற மாட்டீங்க. மாற்றம் வேணும்னு சொல்லுவீங்க, ஆனா நீங்க மாற மாட்டீங்க. இது எந்த விதத்துல நியாயம்?